எபிசோட் 269. சேரன், மணிகண்டன் மற்றும் வேங்கையன் மூவரும் 61வது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது சேரன் அந்த இருவரையும் பார்த்து அவனுக்கு வேங்கையன் தன்னை அந்த மாய இடத்தில் வைத்து துன்புறுத்தியது ஞாபகத்திற்கு வந்தது. அப்போது சேரன் வேங்கையனை நேரம் பார்த்து பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இருப்பினும் மணிகண்டன் மற்றும் வேங்கையன் இருவரும் அவனை கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை. வேங்கையன் கண்களை மூடி சிறிது நேரம் நின்றுவிட்டு அவன் அடுத்த படிக்கட்டுக்கு அடியெடுத்து வைத்தான். அப்போது அவனை ஒரு சக்தி பின்னால் இருந்து இழுத்தது. அது அந்த சக்தியாற்றல் படிக்கட்டுத்தான் என்று வேங்கையன் நினைத்து கொண்டு மீண்டும் அந்த படிக்கட்டில் ஏற முயற்சி செய்தான். அப்போது ஒரு சக்தி அவனை பின்னால் இழுத்தது. இங்க அடுத்தடுத்த படிக்கட்டு போனதும் தானே சக்தி தாக்கம் அதிகமா நம்மளை அட்டாக் பண்ணும். இப்ப என்ன அடியெடுத்து வைக்க போகும்போதே இப்படி பின்னால் தள்ளுது என்று வேங்கையன் நினைத்து விட்டு திரும்பி பின்னால் பார்த்தான். அப்போது சேரன் அவனது சக்தியை வைத்து வேங்கையனை பின்னால் இழுத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு அவனது வாளை எடுத்து அந்த சக்தியை உடைத்து விட்டு, என்னடா சேரா, மாய இடத்துல வாங்கின அடி பத்தலையோ, மறுபடியும் அடி வாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் வேங்கையன். அதை கேட்ட சேரனுக்கு கீழே இருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் சேரனை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். அப்போது சேரன் வேங்கையனை பார்த்து, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க, அப்படி உனக்கு தைரியம் இருந்தா வா, நம்ம இப்ப சண்டை போடலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் அவனது சக்தியை வைத்து வேங்கையனை பின்னால் வேகமாக இழுத்தான். இப்போது சேரனின் சக்தி வேகமாக பின்னால் இழுத்தது. ஆனால் அந்த சக்தி வேங்கையின் கண்ணுக்கு தெரியவில்லை. அத்துடன் அந்த சக்தி மணிகண்டன் கைகளையும் கட்டி போட்டது. அதை முறியடிக்க மணிகண்டன் போராடி கொண்டிருந்த போது வேங்கையன் அந்த படிக்கட்டில் இருந்து கீழே விழுக தடுமாறினான். வேங்கையன் அந்த படிக்கட்டில் இருந்து விழுந்தால் அவன் அந்த போட்டியிலிருந்து வெளியேறி விடுவான். இதுதான் அந்த போட்டியின் விதிமுறையாகும். அதை பார்த்த சேரன் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போது வேங்கையன் அந்த படிக்கட்டில் இருந்து கீழே விழுகப் போகும் கடைசி நேரத்தில் ஒரு கை வந்து வேங்கையனை காப்பாற்றியது. அது வேறு யாரும் இல்லை, தமிழ்வாணன் தான். ஆம், தமிழ்வாணனும் அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் வந்திருப்பது ஆதனுக்கும் தெரியாது, வேங்கையனுக்கும் தெரியாது. ஏனென்றால் அவன் ஆதனின் ஆளுமை திறனையும் ஆற்றல் சக்தியும் பார்க்கத்தான் இந்த போட்டிக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து கலந்து கொண்டிருந்தான். தமிழ்வாணன் தக்க சமயத்தில் 59வது படிக்கட்டில் இருந்து கை கொடுத்து வேங்கையனை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் வேங்கையன் போட்டியிலிருந்து வெளியேறுவது மட்டுமின்றி அவனது உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மையாகும். அங்கு தமிழ்வாணன் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டு கீழே படிக்கட்டின் சக்தி ஆற்றலையும் தாங்கிக் கொண்டும் இருந்ததால் அவனது உடம்பு நடுக்கம் கண்டது. அதை 69வது படிக்கட்டில் இருந்து ஆதன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்து சேரனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். ஆதன் மிகவும் தொலைவில் இருந்ததால் அவனுக்கு வேங்கையனை காப்பாற்றியது யார் என்று தெரியவில்லை. அது மட்டுமின்றி அவனால் அங்கிருந்து வந்து இவர்களுக்கு உதவி செய்யவும் முடியாத கட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது மணிகண்டன் தனது சக்தியை வைத்து சேரன் தனது கையை கட்டி போட்டிருப்பதை உடைத்தெறிந்துவிட்டு வேகமாக சென்று வேங்கையனை மீண்டும் 60வது படிக்கட்டுக்கு அழைத்து வந்தான். ஆனால் வேங்கையனை காப்பாற்றிய தமிழ்வாணனுக்கு அவன் இருந்த சக்தி ஆற்றல் மிக்க படிக்கட்டு அவனை காயப்படுத்தியது. அப்போது அவனது வாயில் இருந்து இரத்தம் வந்தது. ஏனென்றால் அவன் முழு சக்தியையும் வேங்கையனை காப்பாற்ற பயன்படுத்தி விட்டான். அதனால் அந்த படிக்கட்டின் சக்தி அவன் உடம்பு தாங்க முடியாமல் அவனது உடம்பு மற்றும் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சேதமடைந்து வாயிலிருந்து இரத்தம் வந்தது. அங்கு நடப்பதை பார்த்த மக்கள், இந்த சேர செலியன் மகாராஜாவோட மகனா இருக்கலாம், இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்றதுக்கு இவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. ஒழுங்கா விளையாடி ஜெயிக்க முடியல, ஆனா மத்தவனை காயப்படுத்துறது மட்டும் எப்படி அசால்ட்டா பண்றான் பாருங்க என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்று தலையசைத்து விட்டு அங்கிருந்த சேரனை அனைவரும் வசிபாடி கொண்டிருந்தார்கள். அத்துடன் அங்கு போட்டியில் இருந்து வெளியேறிய சில எக்ஸ்பர்ட்களும் சேரனை முறைத்துக் கொண்டிருந்தார்கள். செலியன் மகாராஜாவின் இளைய மகன் என்பதாலே இவன் இப்படி பின்னால் இருந்து அடித்துக் கொண்டிருக்கிறான். சேரன் செய்ததும் இந்த போட்டியின் விதிமுறையில் இருக்கும் ஒன்றுதான். ஆனால் சண்டைக்கு அழைத்துவிட்டு சண்டை போட்டு வெளியேறுவதுதான் இந்த போட்டியின் விதிமுறையாகும். இப்படி பின்னால் இருந்து அடித்து கீழே விழுக வைப்பது என்பது தவறான செயலாகும். ஒருவேளை நேருக்கு நேராக எத்தனை பேர் வேண்டுமானாலும் சேர்ந்து ஒன்றாக தாக்கலாம். ஆனால் ஒருவரை கூட பின்னால் இருந்து அடிக்கக்கூடாது. அங்கு ஆதனின் நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்த்த தணிகைநாதன் அங்கு நடப்பதை ரசித்து பார்த்து கொண்டிருப்பதோடு அவர் தனது மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தார். வேங்கையன் மீண்டும் 60வது படிக்கட்டில் வந்து நின்றதும் சேரனை பார்த்து வேகமாக முறைத்தார். அதை பார்த்த சேரன், என்னடா என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இங்க இருக்க மாஸ்டர்ஸ் கூட என்ன பார்த்தா கையெழுத்து கும்பிட்டுட்டு போவாங்கடா. அப்படி இருக்க என்னைய நீ இப்படி பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்னடா வேணும் என்று திமிராக கேட்டான். அதை கேட்ட வேங்கையனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனென்றால் இப்போது சற்று கால் தடுமாறி இருந்தாலோ அல்லது தமிழ்வாணன் கீழ் படிக்கட்டில் இருந்து பிடிக்காமல் இருந்திருந்தாலோ
வேங்கையன் இந்த போட்டியிலிருந்து வெளியேறியிருப்பார். வேங்கையன் தன்னை பார்த்து முறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த சேரன், என்ன வேங்கையன், உனக்கு என் கையால அடிபட்டு தான் வெளியே போகணுன்னு இருக்கும் போல, அதனாலதான் இப்ப படிக்கட்டுல இருந்து எவனோ ஒருத்தன் உன்னை காப்பாத்தி அவன் அடிபட்டு நின்னுகிட்டு இருக்கான் என்று கிண்டலாக கூறினான். அடே, சண்டை போடணும்னா நெஞ்சுக்கு நேரம் வந்து மோதணும்டா, சும்மா எப்படி பின்னாடி வந்து முதுகுல அடிக்கிறது? அது சரி, உன் ஃப்ரெண்டு தருண் தானே என் நண்பனோட முதுகு பின்னாடி இருந்து அடிச்சவன், அப்புறம் நீ எப்படி இருப்ப என்று கிண்டலாக கூறினான் வேங்கையன். அவன் பேசியதை கேட்ட அங்கிருந்த மற்ற எக்ஸ்பர்ட்டுகள் அவர்கள் நின்று கொண்டிருந்த படியில் நகராமல் திகைத்து போய் நின்று வேங்கையனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எந்த ஒரு வீரனும் சரி, மாஸ்டர்களும் சரி, சேரனிடம் இப்படி மோசமாக பேசவே மாட்டார்கள். ஏனென்றால் அவன் செழியன் மகாராஜாவின் மகன் என்பதால் அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை இவனுக்கும் கொடுப்பார்கள். அது மட்டுமின்றி வேங்கையின் சக்திக்கு அவனால் சேரனை சற்றும் எதிர்க்க முடியாது என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படிக்கட்டில் இருந்த எக்ஸ்போர்ட் ஒருவன் வேங்கையனை பார்த்துவிட்டு, இந்த மொட்டையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் சேரன் இளவரசன் கிட்ட இப்படியெல்லாம் தீவிரா பேசிக்கிட்டு இருப்பான் என்று கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், ஆமா மச்சான், அவன் ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருக்க இன்னொரு கையும் சேரன் வெட்டி வீச போறான்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மட்டுமல்ல, அரங்கத்தில் இருந்த மக்களும் வேங்கையின் சேரனை எதிர்த்து பேசியதால் அவன் உயிரை விட போகிறான் என்று எண்ணிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அப்போது சேரன் வேங்கையனை பார்த்து சத்தமிட்டு சிரித்துவிட்டு, டே ஒத்தகையா, நீ ஏன் கூட சண்டை போடுற அளவுக்கு தயாராயிட்டியா? கேட்கவே சிரிப்பா இருடா என்று கூறிவிட்டு திரும்பும் போது அவனை நோக்கி ஒரு வாளின் லைட் சக்தி முகத்திற்கு முன் வந்து கொண்டிருந்தது. அது மிகவும் வேகமாக வந்தது. வேங்கையனுக்கு முன்கோபம் அதிகம். அப்படி இருந்தும் அவன் அங்கு நடப்பது அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்தான். காரணம், அவன் ஆதலுடன் இருந்த போது அவன் தனது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தான். ஆனால் இப்போது சேரன் வேங்கையனை பார்த்து கேலி செய்யவும் வேங்கையன் பொறுத்து கொள்ள முடியாமல் அவன் தனது வாளை வைத்து பதில் சொல்ல வேண்டும் என்று முடிவுக்கு வந்து விட்டான். அப்போது சேரனுக்கு முகமெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அவன் அந்த அட்டாக்கில் இருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பித்து நின்றான். அவன் வேங்கையனை பார்த்து, டேய், உனக்கு மண்டையில முடிதான் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா மூளையும் இல்ல போல, பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கத்தினான். சேரன் வேங்கையனை பின்னால் இருந்து அடித்து கீழே விழுக வைத்தான். ஆனால் வேங்கையன் சேரனை நேரடியாக தாக்கினான். ஆனால் இப்போது சேரன் வேங்கையனை திட்டுவது எந்த விதத்திலும் சரியில்லை என்று அங்கிருந்த பல எக்ஸ்போர்ட்கள் முணுமுணுத்தார்கள். அதை கேட்டு சேரன் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரையும் முறைத்து பார்த்தான். அதை பார்த்த எக்ஸ்போர்ட்கள் அப்படியே தலையை குனிந்து நின்றார்கள். அதன் பிறகு மீண்டும் சேரன் வேங்கையனின் பக்கம் திரும்பி நின்றார். அப்போது வேங்கையன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு மீண்டும் தனது வாளை எடுத்து ஒரு சுழற்று சுழற்றினான். அப்போது அந்த சக்தி வானத்தையும் பூமியையும் அதிர வைத்தது. அதன் பிறகு வேகமாக சென்று மீண்டும் சேரனை தாக்க சென்றது. அதை பார்த்த சேரனுக்கு கோபம் அதிகமானது. அவன் தனது சக்தியை எடுப்பதற்குள் அந்த சக்தி சேரனை நெருங்கிவிட்டது. அதனால் சேரன் தனது சக்தியை எடுக்காமல் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்தார். அதன் பிறகு வேங்கையன் தனது அட்டாக்கை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். அந்த அட்டாக் அனைத்தும் சாதாரணமாக தெரிந்தாலும் அனைத்தும் சேரனின் உயிரை எடுக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்று அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களுக்கும் மாஸ்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும். சேரனிடம் பல ஆற்றல் சக்திகள் இருந்தாலும் அவனால் வேங்கையனின் டெக்னிக்கை தடுத்து நிறுத்தவோ உடை தெரியவோ முடியவில்லை. வேங்கையன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாக்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவனது சக்தியை வைத்து சேரனின் தோள்பட்டையில் தாக்கினார். அந்த சக்தி பட்டதும் சேரனின் மேலாடை மட்டும் நெருப்பு பட்டது போல எரிந்து சாம்பலானது. அப்போது அவன் பாதுகாப்பு கவசம் போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்த அங்கிருந்த வேங்கையனும் மக்களும் வியந்து போனார்கள். ஒரு பெரிய மகாராஜாவின் மகனாக இருந்தாலும் இன்று நடக்கும் சண்டை போல் என்றாவது நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று கணித்துத்தான் இந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்திருக்கிறான் சேரன். அங்கிருந்த பல எக்ஸ்பர்ட்களுக்கு அந்த கவசம் வாழ்நாள் முழுக்க கனவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு விலையுயர்ந்த மிகவும் பாதுகாப்பு மிக்க ஒரு கவசத்தை தான் அணிந்திருந்தான் சேரன். சேரன் அந்த கவசத்தை உடலுக்கு போட்டிருந்தான். ஆனால் வேங்கையனின் அட்டாக் தோள்பட்டையில் பட்டதால் அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர் திகைத்து போய் அவரவர் இடத்திலிருந்து எழுந்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த யாரும் சேரன் கவசத்தை பார்த்ததே இல்லை. அப்போது அங்கிருந்த மக்கள், இந்த மொட்டையனும் சாதாரணமான ஆள் மாதிரி தெரியலப்பா, ஏன்னா அந்த பாதுகாப்பு கவசம் போட்ட சேரனுக்கு தோள்பட்டையில காயப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மொட்டையனோட வாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணுதான் என்று திகைத்து போய் பேசிக் கொண்டிருந்தார்கள். முதல் போட்டியில் தோல்வியடைந்து வெளியே சென்ற மதுரை அகாடமி வீரன் வேங்கையனை பார்த்துவிட்டு, இவன் எங்க அகாடமி போர்ல தான் சண்டைக்கு வந்திருக்கான், ஆனா இவனை நான் எங்க அகாடமில பார்த்ததே இல்ல, அப்போ இவன் எப்படி வந்தான், எங்க பயிற்சி எடுக்கிறான் எதுவுமே தெரியல, ஆனா சக்தி மட்டும் ரொம்ப வலிமையானதா இருக்கு,
அதுவும் இல்லாம இப்ப சண்டைக்கு வந்த செலியன் மகாராஜாவோட பையனையே இந்த போடு போட்டுட்டு இருக்கதை பார்க்கும்போது பெருமையா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு அவனுடன் இருந்த மற்றொரு மதுரா அகாடமி எக்ஸ்பர்ட்டும் ஆமென்று தலையசைத்து விட்டு வேங்கையனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் மதுரா அகாடமி வீரர்கள் யாரும் வேங்கையனை பார்த்ததே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு சிலர் பார்த்திருக்கலாம், இருப்பினும் வேங்கையின் வெளியே செல்லும்போது கூடி போட்டுக் கொண்டுதான் செல்வான். அதனால் யாரும் இவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் என்று பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டுமின்றி வேங்கையனின் பயிற்சி நேரம் இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரைதான். அதன் பிறகு உறங்குவதற்கு சென்று விடுவான். மற்ற பகல் நேரங்களில் சோமனுடன் சுற்றிக் கொண்டிருப்பான். அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருப்பான். அப்போது அந்த பக்கம் அமர்ந்திருந்த செலியன் மகாராஜாவின் படை வீரர்களின் குடிலிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வேகமாக தனது இடத்திலிருந்து எழுந்து வந்து வேங்கையனை பார்த்து, டே ஒத்தக்கையா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இளவரசரோட தோள்பட்டையை காயப்படுத்தியிருப்ப. நான் மட்டும் உள்ள வந்தேன், உன்னை கொன்றுவண்டா என்று கத்தினான். அதை கேட்டு வேங்கையன் சிரித்து விட்டு, ஏண்டா உங்ககிட்டயே சக்தி ஆற்றல் குறைவா இருக்கிறதுனாலதான் நீ முதல் போட்டியிலிருந்து தோத்து போய் வெளியே உட்கார்ந்துருக்க. இதுல நீ எனக்கு சவால் விடுறியா? இதெல்லாம் கால கொடுமடா சாமி. உன்னை விட சக்தி வாய்ந்த உன் இளவரசர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒத்தக்கையன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு அங்க இருந்து பார்த்துட்டு தானே இருந்த. அப்புறம் எதுக்கு இப்படி சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க? அவனுக்கு அது தோள்பட்டதான். நீ எல்லாம் உள்ள வந்தன்னு வையே, உன்னெல்லாம் அப்படியே தலையை திருகி எரிஞ்சிருவேன். பேசாம உட்காரு என்று எச்சரித்தான். அதை கேட்டதும் அந்த எக்ஸ்பர்ட் அமைதியாக அமர்ந்து கொண்டான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவனை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் சேரன் படைக்குழுவில் இருக்கும் அனைத்து வீரர்களும் அவமானமாக நினைத்து தலை குனிந்து அமர்ந்திருந்தார்கள். அப்போது வேங்கையன் அவர்களை பார்த்துவிட்டு பின்னர் சேரனை பார்த்து, இதுக்கு மேல நீ என்ன தொந்தரவு பண்ணுன்னு கனவுல கூட நினைச்சிடாத. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி காயப்படுத்திட்டு மட்டும் போக மாட்டேன். அடுத்த முறை நீ என்ன தொந்தரவு செஞ்சேனா, என்ன ஒத்த கையன்னு கிண்டல் பண்ணேனா, அப்புறம் அதே மாதிரி உன்னை 4 பேர் கிண்டல் பண்ற மாதிரி விட்டுருவேன், பாத்துக்கோ என்று எச்சரித்து விட்டு 59வது படிக்கட்டில் இருந்த தமிழ்வாணனை பார்த்து, வா மச்சான், நான் உன்னை மேல கூட்டிட்டு போறேன், என் கையை பிடிச்சுக்கோ என்று கூறினான். தமிழ்வாணன் சிறு புன்னகை செய்துவிட்டு வேங்கையின் கையை பிடித்தான். அவன் ஒற்றை கையை வைத்து தமிழ்வாணனை தூக்கி 60வது படிக்கட்டுக்கு கொண்டு வந்துவிட்டு அவனிடம் இருந்த ஒரு ஹீலிங் மாத்திரையை எடுத்து அவனுக்கு கொடுத்து அவனை ரிலாக்ஸ் செய்ய வைத்துவிட்டு வேங்கையன், மணிகண்டன் மற்றும் தமிழ்வாணன் மூவரும் 61வது படி ஏறினார்கள். சேரன் மீண்டும் சண்டை போடுவானா? மக்களுக்கு காத்திருக்கும் அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 270. வேங்கையன் சேரனின் தோள்பட்டையை காயப்படுத்திவிட்டு அவனை எச்சரித்தான். அதன் பிறகு தமிழ்வாணனையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு 61வது படியை வெற்றிகரமாக ஏறினான். சேரனால் அந்த தோள்பட்டை வலியை சற்றும் தாங்கவே முடியவில்லை. இருப்பினும் அவன் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருந்தான். ஏனென்றால் அங்கு பல லட்சக்கணக்கான மக்கள் அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி சேரன் வேங்கையனின் பலத்தை பற்றி தெரிந்து கொண்டான். மேலும் அவனுடன் சண்டை போட்டு காயப்படுவதை விட இந்த போட்டியில் அவனுக்கு முன்பு சென்று வெற்றி பெறுவதுதான் புத்திசாலித்தனம் என்று எண்ணினான் சேரன். ஏனென்றால் இவர்கள் இருவரும் இந்த போட்டிக்கு பிறகு சண்டை போட்டுக் கொள்ள முடியும். ஆனால் இந்த போட்டியில் தோல்வியடைந்து அத்துடன் வேங்கையின் கையால் அடிபட்டு நகர முடியாமல் இருந்தால் அது அவனுக்கு பெரிய அவமானத்தை உண்டாக்கும் என்பதால் அவன் இப்போதைக்கு போட்டியில் கவனத்தை வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான். மறுபக்கம் ஆதன் அதுவரை அங்கு பார்த்து கொண்டிருந்தவன் அப்போதுதான் அவனது பார்வையை மாற்றிக்கொண்டான். இருப்பினும் தமிழ்வாணனுக்கு சேரனால் ஏற்பட்ட காயத்திற்கு அவனை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணினான் ஆதன். இருப்பினும் இப்போது அதற்கான நேரமில்லை என்று புரிந்து கொண்ட ஆதன், இவனை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப நம்ம போட்டியில கவனத்தை செலுத்தலாம் என்று நினைத்தான். ஆதன் அடுத்த அடியை எடுத்து வைத்தான். அவன் 70வது படிக்கட்டை அடைந்தான். அங்கிருந்த ஒரு பெரிய மணியை குரங்கு குத்து சக்தி வைத்து அடித்து உடைத்தான். அந்த சத்தம் கேட்டு அங்கிருந்து அனைவரும் திரும்பி ஆதனை பார்த்தார்கள். அந்த பெரிய மணியில் இருந்து உடல் வலிமை தரும் ஆற்றல் சக்தி வந்து ஆதனின் உடம்பை அடைந்தது. இருப்பினும் இப்போது அந்த படிக்கட்டின் சக்தி ஆற்றல் மிகவும் வேகமாகவும் வலிமையாகவும் ஆதனை தாக்கியது. அதனால் ஆதன் தனது மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு பொருளுடன் மெல்ல மெல்ல அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஆதன் அந்த 69வது படிக்கட்டு வரை பார்த்த சக்தி தாக்கத்தை விட இது மிகவும் மாறுபட்டிருந்தது. அதனால்தான் ஆதனால் அந்த சக்தி தாக்கத்தை உணர்ந்து கொள்ள சில மணி நேரம் எடுத்துக்கொண்டது. இந்த படிக்கட்டில் இருந்த மாறுபட்ட விஷயம் என்னவென்றால், இது ஒரே தாக்கத்தை தரவில்லை. இது முதலில் குறைவான தாக்கத்தை கொடுத்தது, அதன் பிறகு வலிமையான தாக்கத்தை கொடுத்தது, மீண்டும் மிதமான தாக்கத்தை கொடுத்தது. இப்படி மாறுபட்ட தாக்கத்தை அந்த படிக்கட்டுகள் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆதனின் உடம்பு இப்போது ஒரு ஓடும் நதியில் இருக்கும் படகு போல நிலையற்று இருந்தது. வருளும் அவளது சக்திக்கு அந்த தாக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறிக் கொண்டுதான் இருந்தாள். அவளை ஆதன் தனது கையில் அணைத்துக் கொண்டு அவனும் அந்த தாக்கத்தை மெல்ல மெல்ல உணர்ந்து கொண்டும் இருந்தான்.
ஆதனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அவன் அந்த தாக்கத்தில் இருந்து வரும் சக்தியை தாங்க முடியாமல் இருந்தான். இருப்பினும் பல்லை கடித்துக் கொண்டு அந்த வலியை தாங்கிக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன், இந்த படிக்கட்டில் நிக்கிறதுனாலதான் நம்மளால இந்த தாக்கத்தை தாங்க முடியல. ஆனா நம்ம இந்த வலியோட அடுத்த படிக்க போயிட்டோம்னா இந்த தாக்கத்துல இருந்து கொஞ்சமாவது தப்பிச்சிடலாமே என்று நினைத்தான். உடனே சற்றும் தாமதிக்காமல் பருளை தன்னோடு அணைத்துக் கொண்டு அடுத்த படிக்கட்டான 71வது படிக்கட்டுக்கு அடியெடுத்து வைத்தான் ஆதன். அந்த 71வது படிக்கட்டில் சக்தி குறைந்த மனிதன் நின்றான் என்றால் அவன் உடல் எரிந்து சாம்பலாகி அங்கேயே விழுந்து இறந்து போவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அதிலிருந்து சக்தியாற்றல் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த 70வது படிக்கட்டில் பெரிய மணி இருந்ததால் அங்கு சக்தி மாறுபட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ஆதன் 71வது படிக்கட்டுக்கு வந்ததால் அங்கு முற்றிலும் மாறுபட்ட சக்தி தாக்கமாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆதன் நினைத்தது போலவே அந்த 70வது படிக்கட்டை விட இந்த படிக்கட்டில் இருந்து வரும் தாக்கம் சற்று குறைவாகத்தான் இருந்தது. அத்துடன் ஆதனின் அந்த சக்தியாற்றல் புரிதல்தான் அவனை இந்த தூரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அவனுக்கு பின்னால் தான் ஜனனியும் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த 70வது படிக்கட்டின் தாக்கத்தை சற்றும் தாங்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். ஆதனுக்கு முன்னால் இருந்த படிக்கட்டான 72வது படிக்கட்டில் அட்டூரியனும் 73வது படிக்கட்டில் லோகேஷும் மற்றும் நன்னனும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அட்டூரியன் தற்செயலாக திரும்பி பார்த்தான். அங்கு ஆதன் மற்றும் வருள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆதன், இவ்வளவு தூரம் வந்துட்டியா? நீ எல்லாம் 20 இல்ல 30 படிக்கட்டிலே கீழே விழுந்திருப்பேன்னு நினைச்ச என்று ஏளனமாக கூறினான் அட்டூரியன். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு வருளை தனது கையில் அணைத்துக் கொண்டு அட்டூரியன் நின்று கொண்டிருக்கும் 72வது படிக்கட்டிற்கு ஏறி நின்றுவிட்டு அட்டூரியன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தான். அட்டூரியன், நான் இப்ப வரைக்கும் வந்ததே உனக்கு ஆச்சரியமா இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போட்டியில முதலிடத்துக்கு வரப்போறதே நான் தான்டா. அப்போ அதை பார்த்துட்டு உனக்கு எப்படியெல்லாம் வயிறு எறிய போதோ என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் அட்டூரியனுக்கு கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது போல இருந்தது. ஆதனின் பேச்சை கேட்ட லோகேஷ், நன்னன் மற்றும் அங்கிருந்த மற்ற எக்ஸ்பர்ட்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அட்டூரியனின் திமிரான பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதனின் பேச்சு இருந்தது. அதை பார்த்த தனிகிநாதன், இந்த ஆதனை முதல்ல கொண்டிருக்கணும். அட்டூரியன் போட்டியில கவனத்தை வச்சு முன்னேறதுனால இவன் பின்னாடியே போயிட்டான். இப்போ அவனுக்கு இணையா வந்து நின்னுட்டு என்னென்ன பேசிட்டு இருக்கான் பாரு என்று நினைத்துவிட்டு கோபத்தில் அவரது நாற்காலியை குத்தினார். அது ஒரு பக்கம் உடைந்தது. அதை பார்த்த அந்த மேடையில் இருந்த மாஸ்டர்கள் தனிகிநாதனின் கோபத்தை புரிந்து கொண்டதால் அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக போட்டியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது தனிகிநாதனுக்கு மதுரை அகாடமி வீரன் ஒருவன் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து அவருக்கு போட்டுவிட்டு அந்த உடைந்த நாற்காலியை எடுத்துக்கொண்டு சென்றான். அட்டூரியனின் ஆச்சரியத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அட்டூரியன் ஆதன் போல அங்குமிங்கும் நிற்கவும் இல்லை, அவனை யாரும் தாக்கவும் இல்லை. ஆனால் ஆதன் அங்குமிங்கும் நின்று தனது நிலைப்பாட்டை நிலையாக்கி கொண்டு மெல்ல மெல்லத்தான் ஏறி வந்தான். அத்துடன் அவனை பலரும் தாக்கினார்கள். அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொண்டும் தாக்கிக் கொண்டும் தான் மேலே வந்தான். அப்படி இருக்கும்போது ஆதன் எப்படி அட்டூரியனுக்கு இணையாக வந்தான் என்று சந்தேகப்பட்டதில் தவறில்லை. ஆனால் அவன் ஆதனை பார்த்து ஏளனமாகவும் திமிராகவும் பேசியதுதான் தவறாக பார்க்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த மதுரை அகாடமி பொறுப்பாளர், ஆதன் அட்டூரியனுக்கு இணையா வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பரவாயில்ல, ஆதன் முன்னேற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று மிகவும் சந்தோஷமாக கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த மற்ற மாஸ்டர்களும் ஆமென்று தலையசைத்து விட்டு ஆதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தனிகிநாதனுக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் யாரும் முதலில் ஆதனை கவனிக்கவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த பலரும் முதல் 3 இடத்தில் வரப்போவது லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் தான் என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆதன் மாவீரனாக இருந்தாலும் அவனது ஆற்றல் சக்தியை யாருமே நம்பவில்லை. அவன் பருளின் துணையால் தான் மேலே வந்து கொண்டிருக்கிறான் என்று கூட சிலர் பேசிக்கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இருந்தார்கள். மக்கள் யாரும் ஆதன் என்பவன் அட்டூரியனுக்கு சமமாக வந்து நிற்பான் என்று ஒருபோதும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இப்போது ஆதன் அட்டூரியனுக்கு எதிராக அவனது படிக்கட்டிலேயே நின்று கொண்டிருக்கிறான் என்பது அவர்களால் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவமாகும். அப்போதுதான் அங்கிருந்த மக்கள் அவர்கள் எண்ணியது மிகவும் தவறான விஷயம் என்றும் ஒருவனின் லெவலை வைத்து யாரையும் ஒப்பிடக்கூடாது என்றும் புரிந்து கொண்டார்கள். ஆதன் அங்கு அட்டூரியனுக்கு எதிராக ஒரே படிக்கட்டில் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அங்கிருந்த மக்களும் மாஸ்டர்களும் ஆதனுக்கும் அட்டூரியனுக்கும் சண்டை ஏற்பட போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆதன், ஒழுங்கா இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா அதுக்கான விளைவுகளை நீ சந்திச்சுதான் ஆகணும் என்று கோபத்தில் கத்தினான் அட்டூரியன். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, 7வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில நான் இருக்கேன், நீ 10வது எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்ல இருக்க.
அப்படி இருக்கும்போது கூட நீ என்ன பார்த்து இந்த பதறிய, நான் மட்டும் உன் லெவல்ல இருந்திருந்தேனா நீ எனக்கு சரண்டர் ஆயிருப்ப போல இருக்கே என்று கிண்டலாக கூறிவிட்டு கோபமாக அட்டூரியனை பார்த்தான். அப்போது ஆதனின் உடம்பு பிரகாசமாக மின்னியது. அதை பார்த்த அட்டூரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆதனின் டிவைன் சென்ஸ் அடுத்த கட்டம் போவதற்கான அறிகுறியை காட்டியது. ஆதனால் அதை உணர முடிந்தது. அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஆம், ஆதனின் ஈட்டி சக்தியும் அவனது உடல் மற்றும் ஆற்றல் சக்தியும் வலிமை பெற்றதற்கான அறிகுறிதான் அவனது உடம்பு பிரகாசமாக மின்னியது. ஆதன் 70வது படிக்கட்டில் இருக்கும் ஆற்றல் சக்திகளை தாக்குப்பிடித்துக் கொண்டு வந்ததால் அவனது ஆற்றல் சக்தி மிகவும் வலிமையாகி கொண்டே வந்தது. அது ஒரு எல்லைக்கு மேல் வந்ததால் ஆதனை அடுத்த லெவலுக்கு அது அழைத்து சென்றது. அப்போது ஆதனின் உடம்பு மின்னிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர் ஒருவர், இந்த பையனோட ஆற்றல் சக்தி அடுத்த லெவலுக்கு போக போகுது, இந்த வயசுலயும் இவ்வளவு குறைஞ்ச லெவல்லையும் வச்சுக்கிட்டு இவன் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இவன் இந்த ஆற்றல் சக்தியில அடுத்த லெவல் போனா அவனுக்கு அது இன்னும் வேகத்தையும் நிதானத்தையும் கொடுக்குமே என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த மாஸ்டர்கள் ஆதனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போதும் போல் தனியநாதன் ஆதனை மனதிற்குள் வசைவாடி கொண்டிருந்தார். ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும் சின்ன பையன் ஈட்டி மற்றும் ஆற்றல் சக்தியை பெறுவது மிகவும் கடினமான விஷயமாகும். அப்படி இருக்கும்போது ஆதன் அந்த 2 சக்திகளையும் கற்றுக்கொண்டு அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டும் இருந்ததை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வியந்தார்கள். இப்போது அவன் சக்தி மேக்சிமம் ஆகி அது அடுத்த கட்டத்திற்கு செல்ல துடித்துக் கொண்டிருக்கிறது என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்போது ஆதன் உடம்பில் இருந்து ஒரு விதமான சக்தி ஆற்றல் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆதனை உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருந்த அனைத்து மாஸ்டர்களும் தங்களது இடத்திலிருந்து எழுந்து நின்று ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். 73வது படிக்கட்டில் இருந்த லோகேஷ் மற்றும் நன்னனால் கூட ஆதனின் உடம்பில் இருந்து வரும் சக்தி ஆற்றலின் தாக்கத்தை உணர முடிந்தது. ஆதன் அந்த சக்தி ஆற்றலின் வலிமையை கொண்டு அவன் அடுத்த படிக்கட்டான 73வது படிக்கட்டை ஏறிவிட்டான். அப்போது அங்கு பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்களில் ஒருவர், இந்த பையன் ஆதன் நன்னனுக்கும் லோகேஷ்க்கும் இணையா போய் நின்னுட்டு இருக்கான் பாருங்க என்று ஆச்சரியமாக கூறினார். அங்கு நின்று கொண்டிருந்த லோகேஷால் கூட ஆதன் தனக்கு இணையாக வந்துவிட்டான் என்று நம்ப முடியாமல் இருந்தான். அதேபோல மறுபக்கம் நன்னன் ஆதனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். ஏனென்றால் அந்த அரசபுரத்தின் போட்டியில் தனது சக்தி குறைக்கப்பட்டதால் தான் ஆதன் தன்னை தாக்கிவிட்டான். இல்லையென்றால் நாம் அவனை அடித்திருக்கலாம், ஏனென்றால் அவன் ஆற்றல் சக்தி நம்மை விட குறைவானது என்று எண்ணிக்கொண்டிருந்தான் நன்னன். நன்னன் இந்த 2வது போட்டியில் ஆதன் கலந்து கொள்ள வரும்போது கூட அவன் எப்படியும் 50 படிக்கட்டுகளுக்கு மேல் ஏறுவது என்பது சிரமமான விஷயம் என்றுதான் எண்ணிக்கொண்டும் லோகேஷிற்கு போட்டியாக ஏறிக்கொண்டும் இருந்தான் நன்னன். ஆனால் இப்போது ஒரு பக்கம் லோகேஷ், மறுபக்கம் நன்னன் நின்று கொண்டிருக்க சிங்கம் போல நடுவில் வந்து நின்று கொண்டிருந்தான் ஆதன். அதனால்தான் நன்னன் ஆதனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது லோகேஷ் ஆதனை பார்த்து, ஆதன், பூனைக்கு புலி வேஷம் போட்டதுனால அது புலி ஆயிடாது, சரியா? இதுல புலி யாரு பூனை யாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு வேக வேகமாக அடுத்த 3 படிக்கட்டுகளை கடந்து ஓடினான். இப்போது லோகேஷ் 76வது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தான். அவன் ஆதனை பார்த்து, உனக்கு புலி யாரு பூனை யாருன்னு நான் சொல்றப்போ புரியாம இருந்திருக்கலாம், ஆனா இந்த போட்டி முடியறப்போ புரியும் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை மட்டும் செய்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அப்போது லோகேஷ் வேக வேகமாக அடுத்தடுத்த 3 படிக்கட்டுகளை கடந்து சென்றதால் அவனால் அந்த 3 படிக்கட்டின் ஆற்றல் சக்தியும் அவனை ஒன்று சேர்ந்து அழுத்தியது. இருப்பினும் அவன் தனது வலிமையை வைத்து அந்த சக்தியை தாங்கிக் கொண்டான். அப்போது அவனது கால் எலும்புகள் எல்லாம் வலியை கொடுத்தது. அதை லோகேஷ் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டான். அப்போது லோகேஷ் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த படியில் நின்றதும் அடுத்தடுத்து 3 படிக்கட்டுகள் ஏறியதையும் பெரிய மேடையில் இருந்து பார்த்த மாஸ்டர்கள் உறைந்து போய் லோகேஷை பார்த்து கொண்டிருந்தார்கள். லோகேஷ் எவ்வளவு வலிமை மிக்க ஒருவனாக இருந்தால் அவன் 3 படிக்கட்டுகளை அடுத்தடுத்து ஏறியிருப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த இருவருக்கும் இணையாக நின்றதை பார்த்த மக்கள் அவன் இந்த இருவருக்கும் சமமானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த சக்தி ஆற்றலின் அழுத்தம் இருந்த படிக்கட்டுகளை தொடர்ந்து 3 படிக்கட்டுகள் ஏறி அட்டூரியன் மற்றும் ஆதனை விட நான் பல மடங்கு பலம் வாய்ந்த வீரன் என்று நிரூபித்தான் லோகேஷ். அப்போது அந்த மக்களில் ஒருவன், ஆத்தாடி, அந்த படிக்கட்டு தாக்க என்னன்னு அங்க போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டா அவன் அந்த பதறிட்டு சொல்றான். அப்படி இருக்கும்போது இந்த லோகேஷ் இப்படி தொடர்ந்து 3 படிக்கட்டுகள் ஏறான்னா இது சாதாரணமான வீரன் செய்யக்கூடிய வேலையே இல்ல. இவனை சும்மாவா சொல்றாங்க எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்ல முதல் இடத்துல இருக்கான்னு? அதுக்கான சக்தி ஆற்றலும் வலிமையும் அவங்கிட்ட இருக்கு. ஒரு வருஷம் இந்த இடத்திலேயே யாரும் அசைக்க முடியாத சிங்கம் மாதிரி இருக்கான்னா அதுக்கு உதாரணம் இதுதான் என்று பெருமிதமாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் ஆமென்று தலையசைத்தார்கள்.
அப்போது லோகேஷ் அந்த சக்தி ஆற்றல் அழுத்தத்தை பொறுத்து கொண்டு திரும்பி ஆதனை பார்த்து, பாத்தியா, இதான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம். உன்னால கனவுல கூட இந்த மாதிரி 3 அடி தொடர்ந்து வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு வேண்டாண்டா, நீ 2 படி தொடர்ந்து வாடா, பாத்துக்கலாம் என்று சவால் விட்டான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை மட்டும் செய்தான். அவனை பார்த்த நன்னன், நம்ம 3 படிக்கட்டு போய் பார்க்கலாமா என்று நினைத்துக் கொண்டிருந்தான். நன்னன் தொடர்ந்து 3 படிக்கட்டுகள் ஏறுவானா? ஆதனின் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?